வணக்கம் நண்பா, நான் உங்க பிரபா. நீங்க பார்த்துட்டு இருப்பது 12 பாயிண்ட் தமிழ் சேனல். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. எந்த ஒரு பிஸ்னஸும் எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணால் குறைஞ்ச லாபத்தை தாங்க பார்க்க முடியும். அதுவே கொஞ்சம் யோசிச்சு டிஃப்ரெண்டாக புது ஐடியாவில் பண்ணால் அதிக லாபத்தை பார்க்கலாம் நண்பா. அந்த மாதிரி ஐடியா தான் நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக் ஸ்டீம் அயனிங் பிஸ்னஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு அயன் பண்ணுறது ஒரு பிஸ்னஸானு கேட்கலாம். பட் அதுவே சிம்பிளாக பண்ணுறதோட அதிகமான லாபம் பார்க்குறதுக்கும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதோட மார்க்கெட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஜென்ரேஷனில் எல்லோரும் வேலையை தேடி ஓடிட்டுருக்கோம். ஸோ மோர் தென் பீப்புள்ஸ் அயனிங் பண்ண முடியாது. தென் அயன் பாஸ் வீட்டில் இருந்தாலும் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிற மாதிரி கூட சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் லாண்ட்ரிக்கு துணி போடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த பிஸ்னஸை சென்னையில் இந்த சென்னை லாண்ட்ரின்னு ஒரு கம்பெனியை எடுத்து நடத்திட்டு வர்றாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஊரில் கண்டிப்பாக எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் நண்பா. இது ஒரு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் தான். சிம்பிளாக 10க்கு 10 ரூம் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸில் டைமிங் ரொம்ப முக்கியம். எப்போவுமே துணியை 1 டேக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனாலே மோர் தென் கஸ்டமர் கடையை தேடி வருவாங்க. இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக நீங்களே போய் வீட்டில் போய் துணி எடுத்துகிட்டு வரலாம். இது ஒரு நல்ல ஐடியா தான் நண்பா. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய கஸ்டமர் உங்கள் கடையை தேடி வருவாங்க. இதுக்கான ரிக்யர்மெண்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டீம் அயனிங் மிஷின். இது 50,000 indianmart.comலேயே கிடைக்குது. இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. சரி, இல்லை நார்மல் லாண்ட்ரிக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு, இதோட கெப்பாசிட்டி, அட்வான்டேஜ் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நார்மல் லாண்ட்ரிக்கு ஒரு நாளைக்கு 100 to 200 ஐட்டம் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணலாம். அதுலேயே 8 மணி நேரம் ஆகிடுங்க. இது மட்டும் இல்லாமல் நார்மல் கடையில் துணி போட்டிங்கன்னா டெலிவரி பண்ண 2 to 3 நாள் வரைக்கும் ஆக்குவாங்க. ஏன்னா ஆல்ரெடி கஸ்டமர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு கரை அயன் பாஸில் அவ்வளோதான் பண்ண முடியும். இதுவே நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அதுக்கு இந்த மிஷின் இருந்தால் போதும். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் அயன் பண்ண முடியும். இதில் ஒரு நாளைக்கு 500 to 1000 ட்ரெஸ் வரைக்கும் ரெடி பண்ண முடியும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகலாம் நண்பா. இது நார்மல் அயன் பாஸை விட நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். எலக்ட்ரானிக் சப்ளை இருக்கிறதால துணி பிடிச்சி சரி பண்ணி அயன் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிருக்கும். அது இல்லாமல் லைட் வெயிட் வேறு. ஸோ கைவலி வராமல் இருக்கும். கரை அயன் பாஸ் வெயிட்டாக இருக்கிறதால ஸோ அதில் கண்டிப்பாக கைவலி எடுக்கும் நண்பா. அது மட்டும் இல்லாமல் வோல்டேஜ் பவர் கனெக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ கரண்ட் பில்லும் கம்மியாக தான் வரும் நண்பா. இந்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம். இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்துட்டீங்கன்னா மிஷினோட ப்ரைஸ் 50,000, ரெண்ட்டுக்கு ஒரு 5,000 வித்தவுட் அட்வான்ஸோட சொல்கிறேன் நண்பா. ரெண்ட்டுக்கு பிளேஸ் அப்பார்ட்மெண்ட் சைடு இருந்தால் கொஞ்சம் நல்லது நண்பா. இபி பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000, லேபர் ஒரு 20,000 சம்பளம். லேபர் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லைனாலும் சரி அது உங்கள் விருப்பம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 67,000 வருதுங்க. இதில் மிஷின் 1 டைம் பேமெண்ட் தான். ஸோ மந்த்லி 27,000 வருங்க. நெக்ஸ்ட் இதோட ப்ராஃபிட்டாக பார்க்கலாம். இதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ஐட்டம் ட்ரெஸ்ஸுன்னா ஒரு ட்ரெஸ்ஸு 8 ரூபா வச்சுக்கோங்க. 500 × 8 4,000. பியர் டே இன்கம் மட்டும் 4,000 எடுக்கலாம் நண்பா. 4,000 × 30 1,20,000. ஒரு மாதத்துக்கு மட்டும் நமக்கு வர்றது 1,20,000. இதுவே லேபர் வச்சு பண்ணால் ஒரு ட்ரெஸ்ஸு 8 ரூபான்னா அதுக்கு 3 ரூபா மேனிக்க நீங்கள் கொடுத்தா ஒரு 250 ட்ரெஸ்ஸு அவங்க மட்டும் பண்ணுறாங்கன்னா 250 × 3 அவங்களுக்கு பியர் டே இன்கம் மட்டும் 750 ரூபா. 750 × 30 பார்த்தீங்கன்னா 22,500 அவங்களோட மந்த்லி இன்கம் மட்டும் 22,500 வரும். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக கிடைச்சா மட்டும் 1,20,000. அதில் 22,500 கழிச்சா மந்த்லி ப்ராஃபிட்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 97,500. இந்த மாதிரி ப்ராஃபிட் பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த பிஸ்னஸில் டைமிங் முக்கியம். அதோட கஸ்டமர் பிடிக்கிறது தான் முக்கியம். வீட்டிலேயே நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ கஸ்டமர் ரொம்ப முக்கியம். அதோட டைமிங்கும் முக்கியம். இந்த மாதிரியே நிறைய மிஷினை வாங்கி அதுக்கான லேபரையும் வச்சு உங்கள் மாவட்டத்தில் ஒரு கம்பெனி மாதிரி ரன் பண்ணலாம் நண்பா. ஸோ எல்லா மக்களும் கண்டிப்பாக தேடி வருவாங்க. இந்த பிஸ்னஸில் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க நண்பா. கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் தென், தேங்க்யூ நண்பா.